நிறைய பேர் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்வாங்க, ஆனா ஸ்ட்ரீட் ஸ்டைல் டேஸ்ட் ஏன் வரலன்னு தெரியுமா? காரணம் இந்த ஒரு ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் நாம சிக்கன் ரைஸுக்கு மெயின் ஹீரோவான சிக்கன் 65 ஃபர்ஸ்ட் செய்யலாம். ஒரு பவுல்ல சிக்கன் எடுத்துட்டு எக் 1 ஆட் பண்ணி சிக்கன் 65 ப்ரீமிக்ஸ் மசாலா 3 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ப்ரீமிக்ஸ் மசாலா சேனல்ல லாங் வீடியோவா அப்லோட் பண்ணிருக்கேன். இந்த ப்ரீமிக்ஸ் 6 months வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். சிக்கனுக்கு மட்டும் இல்ல வெஜ் ஃப்ரைக்கும் யூஸ் பண்ணலாம். மேரினேஷனுக்கு ஃப்ரிட்ஜ்ல 30 to 40 minutes வச்சிருங்க. ஒரு பவுல்ல பாசுமதி ரைஸ் 300 கிராம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நல்ல தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல தண்ணி சேர்த்து பாசுமதி ரைஸ் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம வர 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஊற வச்சிருக்கிற ரைஸை இதுல ஆட் பண்ணுங்க. நல்லா இந்த மாதிரி கொதி வரட்டும். ரைஸ் வெந்துருச்சுன்னு செக் பண்ண இந்த மாதிரி பண்ணி பாருங்க. பாதி அளவு வெந்தா போதுங்க. ரைஸை ஒரு பிளேட்ல ஆற வச்சிருங்க. சோ தட் நாம ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது கலந்து விட ஈஸியாவும் ஒட்டாமலும் இருக்குங்க. நெக்ஸ்ட் ஒரு பேன்ல பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா சூடானதும் 1 by 1 சேர்த்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரே நேரத்துல எல்லா சிக்கனும் சேர்த்து ஃப்ரை பண்ணாம பேட்ச் பேட்சா ஃப்ரை பண்ணுங்க. சிக்கன் 65 வெளியில கிறிஸ்பியா உள்ள சாஃப்ட் அண்ட் ஜூசியா இருக்கு. சிக்கன் கொஞ்சம் ஆறினதும் குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃப்ரைட் ரைஸ்ல நிறைய சிக்கன் இருக்கும். அண்ட் இப்படி கட் பண்ணாதான் ஒவ்வொரு ஸ்பூன் ரைஸுக்கும் சிக்கன் பர்ஃபெக்ட்டா கிடைக்கும். அதுதான் ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஃபீல். இப்போ ஒரு கடாயில ஆயில் சேர்த்து சூடானதும் பொடிசா நறுக்கிய பூண்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கார்லிக் லைட்டா கோல்டன் பிரவுன் ஆற வரைக்கும் வதக்கி விடுங்க. பேன் ஆக கூடாது. பேன் ஆயிட்டா முழு ஃபிளேவரும் சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் எக் 2 ஆட் பண்ணி ஸ்கிராம்பிள் பண்ணுங்க. நாம ஆட் பண்ண எக் அண்ட் கார்லிக் நல்லா மிக்ஸ் ஆற மாதிரி கலந்து விடுங்க. எக் நல்லா குக் ஆகி வந்ததும் கட் பண்ணி வச்சிருக்கிற கேபேஜ் இதுல சேர்த்து ஹை ஃபிளேம்ல மிக்ஸ் பண்ணுங்க. எக் அண்ட் கார்லிக்கோட நல்லா மிக்ஸ் ஆற மாதிரி கலந்து விடுங்க. அப்பதான் எக்கோட ஃபிளேவர் கேபேஜ்ல வரும். கேபேஜ் லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதும் 50% குக் ஆனதும் கேரட் இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வெஜிடபிள் சாஃப்ட் ஆற அளவுக்கு குக் பண்ண வேணாம். கொஞ்சம் கிரன்ச்சியா இருந்தா தான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது டெக்ஸ்சர் நல்லா இருக்கும். ஹை ஃபிளேம்லயே டோஸ்ட் பண்ணுங்க. அதுதான் அந்த ரோட்டு கடை ஃபிளேவருக்கு ஒரு முக்கிய காரணம். இப்போ சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சால்ட் 1 ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன் சேர்த்து கலந்து விடுங்க. ஹை ஃபிளேம்லயே கலந்து விடுங்க. மசாலாவோட ரா ஸ்மெல் போகி ஆயில் கூட நல்லா கம்பைன் ஆனதும் சிக்கன் ஆட் பண்ணணும். அப்பதான் ஃபைனல் டேஸ்ட் பேலன்ஸா இருக்கும். இப்போ நாம கட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் 65 சேர்த்து மசாலாவோட நல்லா கோட் ஆற மாதிரி கலந்து விடுங்க. வெஜிடபிள்ஸ் அண்ட் எக்கோட நல்லா மிக்ஸ் ஆனதும் நாம பாயில் பண்ணி ஆற வச்சிருக்கிற பாசுமதி ரைஸ் இதுல ஆட் பண்ணலாம். ரைஸ் ஆட் பண்ணதும் ஃபோர்ஸா கலராதீங்க. லைட்டா டோஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் ரைஸ் உடையாம ஒவ்வொரு ரைஸ் கிரைன்லயும் மசாலா ஈவனா கோட் ஆகும். நீங்க கரண்டி வச்சு திருப்பி விடாம இந்த மாதிரி கூட ஃபிளிப் பண்ணலாம். இந்த ஸ்டேஜ்லயே ஃப்ரைட் ரைஸ் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ சோயா சாஸ் 2 ஸ்பூன் சேர்த்து கலந்து விடுங்க. எல்லா சைடும் மிக்ஸ் ஆற மாதிரி கலந்து விடுங்க. அப்பதான் அந்த கலர் பர்ஃபெக்ட்டா வரும். ஃபைனலா பெப்பர் 1/2 ஸ்பூன், சால்ட் 1/2 ஸ்பூன் சேர்த்து ரைஸோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஃபைனலா இந்த மாதிரி கலந்து விடும்போது ஹை ஃபிளேம்ல இருக்கட்டும். சோ ஃப்ரைட் ரைஸ்க்கு அந்த ஸ்மோக்கி அரோமாவும் பர்ஃபெக்ட் ஃபினிஷும் வரும். கார்னிஷுக்கு கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டீங்கன்னா பர்ஃபெக்ட் ரோட் சைடு ஃப்ரைட் ரைஸ் ரெடி. கலர், டெக்ஸ்சர், ஃபிளேவர் எல்லாமே இப்போ கம்ப்ளீட்டா வந்துருச்சு. இதே மெத்தட ஃபாலோ பண்ணீங்கன்னா வீட்லயே ஸ்ட்ரீட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஈஸியா செய்யலாம். இங்க பாருங்க, ஒவ்வொரு ரைஸ்லயும் செப்பரேட்டா இருக்கு. சிக்கன் பீசஸும் பர்ஃபெக்ட்டா குக் ஆகிருக்கு. கலர் செம அப்படைசிங்கா இருக்கு. இந்த ஃப்ரைட் ரைஸோட அரோமாவே பசிக்க வைக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு 500 லைக்ஸ் கொண்டு வாங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஒயிட் ஃப்ரைட் ரைஸ் அப்லோட் பண்றேன். அண்ட் கமெண்ட்ஸ்ல ஒயிட் ஃப்ரைட் ரைஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.